இது வரைக்கும் நான் அன்பாக்ஸ் பண்ணதுலேயே இருக்கிறதுலே பெஸ்ட் தீம் பாக்ஸ் இதுன்னு சொல்லலாம். ஒரு பெரிய VHS டேப் லுக் கொடுத்துருக்காங்க. வெளியில் இழுக்கையில் இன்னமும் அதுக்கு ஃபுல்லாக கமிட் பண்ணியிருக்காங்க. இந்த VHS கேசட்ஸ்லாம் பாப்புலராக இருந்த 80s 90s நீங்கள் வளர்ந்துருந்தீங்கன்னா இந்த அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் உங்களுக்கு ரொம்ப நாஸ்டால்ஜியாக இருக்கும். இதுதான் AyaNeoவோட லேட்டஸ்ட் ஃபோக்கஸ். அவங்களோட ரீமேக் லைனில் பழைய மேக்கன்டாஷ் மாதிரி பிசி பார்த்தோம். ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. மற்றபடி பாக்ஸில் எல்லாம் ஸ்டாண்டர்ட் AyaNeo ஸ்டஃப், ஸ்லைட் டிவைஸ், சார்ஜர், டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸ்குள்ள ஹெட், USB dongles, அப்புறம் டைப் C கேபிள். ஸோ இப்போ டக்குன்னு பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடி வந்த சில AyaNeo ஹேண்ட்ஹெல்ட்ஸ்க்கு இது சிமிலராக தான் இருக்குது. எஸ், இதில் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அதே ஹால் சென்சர் ஸ்டிக்ஸ், RGB LED ரிங்கோட, ஹால் சென்சர் அனலாக் ட்ரிகர்ஸ், ஒரு சைடில் ஸ்டார்ட் செலக்ட் கீஸ், இன்னொரு சைடில் ஷார்ட்கட் கீஸ். ஆனால் இது கொஞ்சம் திக்கான டிவைஸ், 28 mm திக்னஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைடுங்கிற பேர் சும்மா பேர் கிடையாது, பாப்பப்பும் ஆகும். நல்லா பண்ணியிருக்காங்களா? ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது C4A Tech தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த AyaNeo Slide ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிவைஸ், பட் கொஞ்சம் ஃபெமிலியராகவும் இருக்குது. ஏன் ஃபெமிலியர் அப்படின்னு பார்த்தா உள்ள ஸ்பெக்ஸ்னால. இங்கே Ryzen 7 7840U யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் ROG Allyல பார்க்குற Z1 Extremeக்கு எக்ஸாக்ட்லி சிமிலராக இருக்கும். Ally பற்றி பேசையில் ரெஃபரன்ஸ்க்கு 2 டிவைஸஸும் சைட் பை சைட். இப்போ ஒரே பர்ஃபார்மன்ஸ் சிப்பாக இருந்தாலும் இந்த AyaNeo Slideல வேறு சில விஷயங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2 TB ஸ்டோரேஜ் 32 GB RAM வெர்ஷன். இது போக 4 TB ஸ்டோரேஜ் 64 GB RAM ஆப்ஷன் கூட ஆஃபர் பண்ணுறாங்க. மற்றபடி எக்ஸ்ட்ரா IO இருக்குது. இங்கே 2 USB Type-C போர்ட்ஸ், ரெண்டுமே USB 4. ஸோ எக்ஸ்டர்னல் GPUவோட கனெக்ட் பண்ணி உள்ளே இருக்க Radeon 780M அந்த 7840Uவில் உள்ள இன்பில்ட் GPUவோட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், இன்னும் ஹையர் செட்டிங்ஸில் கேம்ஸ் ரன் பண்ண முடியும். TDPயும் இங்கே ஆன் பேட்டரி 28 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். Allyல 25 வாட்ஸ் தான். வெறும் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தா கூட இங்கே 15% கெப்பாசிட்டி அதிகம், 46.2 Wh. டிஸ்பிளே ஆரஞ்ச் பேனல், ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz தான், பட் இது ஒரு IPS பேனல், நல்ல தரமான குவாலிட்டி மாதிரி தெரியுது. திருப்பியும் ஒரு சின்ன கம்பேரிசன் iNode 2ஓட, இதுலேயும் 6" IPS டிஸ்பிளே, பட் அஃப்கோர்ஸ் ஆண்ட்ராய்டுங்கிறதுனால Odin 2 ஓவரால் ஃபுட் பிரிண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இங்கே இருக்கிற இந்த கீபோர்டு தம் டைப்பிங்க்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கீஸ்க்கு பேக் லைட்டிங் இருக்குது. பட்டன்ஸ் டிப்பிக்கலாக AyaNeoல நல்லா இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த ஸ்லைட் மெக்கானிசம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சது. ப்ளஸ் அந்த 30 டிகிரி டில்ட் இருக்கிறது எர்கனாமிக்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்தா ISpace கண்ட்ரோல்ஸ் இங்கேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஃப்ரெஷ் ரேட் செலக்ட் பண்ணுறதுலேருந்து TDP செட் பண்ணுறது, ஒரு ஸ்மார்ட் TDP ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி TDPயை ஆட்டோமேட்டிக்காக வேரி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கேமை 60 FPSல மெயின்டைன் பண்ணும், பட் ஓவராக பவர் புல் பண்ணாமல் இதை ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது ஏதாவது டவுன்லோட் பண்ணல ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணணுன்னா பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்களுக்கெல்லாம் ISpaceல ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸ் நான் ஒரு டிவைஸ் கவர் பண்ணலையும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ரிஃபைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது 7840U ஹேண்ட்ஹெல்ட்ஸ், Z1 Extreme இந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் இந்த பாயிண்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பாயிண்டில் அதை பற்றி நான் ரொம்ப அதிகமாக பேச போகிறதில்ல. ஷார்ட்டாக சொல்லணுன்னா இப்போ டிசம்பர் 2023 ஏர்லி 2024 கூட ஹேண்ட்ஹெல்ட் கேமிங்க்கு இதுதான் பெஸ்ட்டான சிப். இங்கே கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது இப்போ இண்டிகோவில் $700 அவைலபிளாக இருக்குது, ROG Allyயோட அதே ப்ரைஸ்க்கு. ஸோ அதுக்காக Allyக்கு பதில் இது வாங்கலாமா அப்படின்னு கேட்டால், உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, அந்த எக்ஸ்ட்ரா கீபோர்டு வேணுமா, எக்ஸ்டர்னல் GPU உங்களுக்கு யூஸ் ஆகுமா, இல்லை Allyயோட கம்மியான பேட்டரி லைஃப் பட் 120 Hz பெரிய டிஸ்பிளே உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது இந்த வீடியோ கிடையாது. எனக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. ஸோ இதை உங்களோட ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ பண்ணுறேன். ப்ளஸ் முதல் தடவையாக கீபோர்டோட இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஹெல்ட் GPD தவிர வேறு ஒரு பிராண்ட் கிட்டேருந்து பார்க்குறோம். கன்சியூமர்ஸ்க்கு என்றைக்குமே சாய்ஸஸ் ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ எனிவேஸ், இது ஒரு குவிக் லுக் AyaNeo Slide பற்றி. இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா AyaNeoவோட இண்டிகோகோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாவ் அ நைஸ் டே. பாய்.